ஜூலை 20, 2025 இன்றைய வேத வசனம் மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகின்றார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் மீகா 2:13. He who removes obstacles walk before them. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகின்றார். ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் கூட நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து அப்பா, ஆவியானவரே, எங்களை ஆசீர்வதித்தது போல ஆவியானவரே, அப்பா, வருகின்ற வாரமும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளில் கூட ஆவியானவரே, அப்பா, எங்களுக்கு வரப்போகின்ற எல்லா தடைகளையும் இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கி எங்களை ஆசீர்வதிக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இப்பொழுது இறங்குவீராக ராஜாதி ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அன்பு சகோதரனே, இன்றைக்கு கூட உங்கள் குடும்பங்களில் அநேக தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள், அவமானங்கள் இருக்கலாம். அந்த தடையினால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வைங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் எல்லா தடைகளையும் நீக்கி உங்களை உயராதபடிக்கு இருக்கின்ற அந்த எல்லா தடைகளையும் நீக்கி, மலை போல இருக்கின்ற அந்த எல்லா தடைகளையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட தூதிங்க, செபிங்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. ஆவியானவரே, இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. எல்லா தடைகளையும் நீக்குங்க. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்போ அநேக தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்க போகின்ற அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்னும் அநேகர் ஆவியானவரை வியாபாரங்களில், பிஸ்னஸில் அப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு தடைகள் இருக்கலாம். அந்த தடைகள்னால அவர்கள் அந்த வியாபாரத்தில், அந்த பிஸ்னஸில் உயர முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஐயோ, நான் எவ்வளவோ இந்த பணத்தை செலவிட்டு நஷ்டத்தில் இருக்கேனே, ஏதோ ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றது, என்னவென்று எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு கூட நீங்க புலம்பிக் கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். எல்லா தடைகளை உடை தெரிவார் இயேசுவின் நாமத்துல. இன்றைக்கு இறங்க என் தகப்பனே. எல்லா வியாபாரத்தில் இருக்கிற தடைகளை நீங்கட்டும், பிசினஸில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. இன்னும் அநேக சில வேலை செய்கின்ற இடத்துல எங்களுக்கு இந்த வேலையில ஒரு உயர்வே வரலையே, அப்போ சேர்ந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரே போஸ்டிங்லே இருக்கேனே, எனக்கு முன்னேற்றம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருக்கின்றது. என் முன்னேற்றத்தில் நான் முன்னேறலான்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு தடை வந்து என்னை தடுத்து கொண்டே இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர், அநேக சகோதரர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வேலையில் உங்களுக்கு ஒரு உயர்வை தர வல்லவராக இருக்கின்றார். அந்த தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்கு ஒரு உயர்வை தர வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட தூதிங்க. ஆவியானவரே, நன்றி ராஜா. அப்ப அந்த வேலையில அவர்களுக்கு உயர்வை தரப்போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்னும் அநேக வாலிப பிள்ளைகள் படித்துவிட்டு எங்களுக்கு வேலை கிடைக்கலையே, கிடைத்த வேலையும் ஏதோ ஒரு தடையினால எங்களுக்கு அந்த வேலை கிடைக்காம போய்கொண்டே இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு பாரத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் எல்லா தடைகளையும் நீக்கி உங்களுக்கு ஏற்ற வேலையை தர வல்லவராய் இருக்கின்றார். ஆவியானவரை இப்பொழுது நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க. தடைகளை நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, இன்னும் அநேக சிலர் ஆவியானவரே வீடு கட்டும்படியாய், இல்லை நிலம் வாங்கும்படியாய் கூட இருக்கலாம். அதில் அவர்களுக்கு அநேக தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தில். துதிக்கிறேன் தகப்பனே. இன்னும் அநேக பேர் திருமண காரியங்களில் அவர்களுக்கு ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருக்கும் என் தகப்பனே. இந்த சத்ரு அவர்களுக்கு ஏதோ ஒரு தடைகளை செய்து கொண்டே, என்னதான் பார்த்தாலும் ஏதோ ஒரு தடைகளை வைத்து கொண்டே இருக்கான் என் தகப்பனை. இன்றைக்கு கூட அந்த எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களுடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. நன்றி ராஜா. இன்றைக்கு நிரப்புங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமாய் அப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற
எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா தடைகளையும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நீக்கி இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் அதில் ஒரு உயர்வையும் தரப்போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி 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 ராஜா, நன்றி தகப்பனே. ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.